இன்றைய புனிதர் புனித ஆன்ஸ்லம். இவர் 1033ஆம் ஆண்டு இத்தாலியில் உள்ள ஆவுஸ்தா என்ற இடத்தில் பிறந்தார். இவருடைய தாய் மிகவும் பக்தியாக இருந்ததால் ஆன்ஸ்லேமை மிகவும் பக்தியாக வளர்த்தார். சிறிது காலத்தில் இவருடைய தாய் இறந்து விட்டதால் ஆன்ஸ்லேம் தன் தந்தையின் பராமரிப்பில் வளர்ந்து வந்தார். ஆன்ஸ்லேமின் தந்தை கொடுமைப்படுத்தியதால் 15 வயதில் வீட்டை விட்டு வெளியேறினார் ஆன்ஸ்லேம். இவருக்கு கடவுள் நிறைந்த அறிவையும் ஞானத்தையும் கொடுத்துள்ளதால் பல புத்தகங்களை ஆன்ஸ்லேம் எழுதியுள்ளார். 10 வருடம் அலைந்து திரிந்து பிரான்ஸ் நாட்டில் உள்ள பெக் என்ற இடத்தில் தூய ஆசிர்வாதப்பர் சபையில் சேர்ந்தார். சிறிது காலத்திலேயே தூய ஆசிர்வாதப்பர் சபையில் தலைவரானார். 1093ஆம் ஆண்டு ஆயராக உயர்த்தப்பட்டார். அப்பொழுது அரசர்களால் பல நெருக்கடிகளை சந்தித்தார் ஆன்ஸ்லேம். 1109ஆம் ஆண்டு இறைவனடி சேர்ந்தார் ஆன்ஸ்லேம். 1720ஆம் ஆண்டு புனிதர் பட்டமும் மறை வல்லுனர் பட்டமும் ஆன்ஸ்லேமுக்கு வழங்கப்பட்டது. ஆன்ஸ்லேமிடம் நாம் கற்றுக்கொள்ள வேண்டியவை: ஆன்ஸ்லேம் மன உறுதியுடனும் உண்மையாகவும் இருந்தார். புனித ஆன்ஸ்லேம் எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும்.